சிம்புவோட வாலு பிரச்சனை, மணிரத்னமோட அடுத்த படம், விஜய் படத்துல பெண்கள் கூட்டம் போன்ற நிறைய விஷயங்களோட இந்த வாரம் தமிழ் சினிமா ஹிஸ்டரியில ஒரு படத்துக்கு இவ்ளோ தடைகள் பிரச்சனைகள் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. பட் சிம்பு நடிக்கிற வாலு படத்துக்கு திரும்ப ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. இந்த படம் 17th ஜூலை வெளியாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இப்ப இந்த படத்தை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க யாரு என்னன்றது மறைமுகமாவே இருக்கு. பிளஸ் இந்த படத்துக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. சிம்புவோட அப்பாவான TR அவர்கள் சிம்புக்காக முன் வந்து சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு. திரையுலகத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் உருவெடுத்துருச்சு சார். திரையுலகத்தில் தாங்கள் சார்ந்த படத்தை தவிர அடுத்தவர்கள் படத்தை வெளியிடுவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நீதிமன்றத்தில் ஸ்டேட்டஸ் கோன்னு சொன்னதெல்லாம் கூட இடைக்கால தடை உத்தரவுன்னு போட்டு உங்களுடைய சட்ட ஆலோசகர்கிட்ட கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் ரொம்ப மனசை புண்படுத்துது என்பதை உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான கோரிக்கையை வைக்கிறேன். அட்லி இயக்கத்துல விஜய் நடிக்கிற படத்துக்கு ரீசெண்டா பூஜை போட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜூலை 1 ஷூட் ஆரம்பிச்ச நிலையில இந்த படத்தோட பெண்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது. ஆமாங்க, ஏற்கனவே சமந்தா, ஏமி ஜாக்சன், ராதிகா சரத்குமாரோடு காதலில் விழுந்தேன்ல அறிமுகமான சுனைனா இதுல ஒரு கேமியோ ரோல் பண்றாங்க. தன்னோட ட்விட்டர் ஸ்பேஸ்ல தன்னோட சந்தோஷத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அலைப்பாயுதே படத்துக்கு அடுத்ததா ஓகே கண்மணி படம் மூலமா இந்த ஊரையே காதல் மூழ்கடிச்சவர் தான் டைரக்டர் மணிரத்னம். இவரோட அடுத்த படம் பத்தி தெரிஞ்சுக்க ஊரே ஆர்வமா இருக்கு. இதுக்கு நடுவுல நிறைய மீடியா பர்சன்ஸ் மூலமா தகவல் படி மணிரத்னமோட அடுத்த படத்துல கார்த்தி, துல்கர் மற்றும் ஸ்ருதி ஹாசன் நடிக்க போறதா தகவல் வந்திருக்கு. பட் இது எவ்வளவு உண்மைங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டாக்னா வவ், மனுஷன்னா லவ். ஜிவி பிரகாஷ், ஆனந்தி, மனிஷா யாதவ் நடிக்கிற படம் தான் த்ரிஷா இல்லனா நயன்தாரா. இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் அப்ப விடிவி கணேஷ் நக்கலா பேசினதை பாருங்க. இந்த 2 ஹீரோயின் பத்தி சொல்லவே இல்லை. நிஜமா அந்த பாம்பே பொண்ணு சூப்பரா நம்ம தமிழ்ல அடாப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஹீரோயின் தெலுங்கு அம்மாய், அதுவும் சூப்பர். ஜிவிக்கு மற்றதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த வாரத்தோட சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன விவேக் நடிச்ச பாலக்காட்டு மாதவன் படத்துக்கு பிலோ ஆவரேஜ் ஓப்பனிங் இருந்திருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா ஹாரர் மூவியான பேபிக்கு புவர் ஓப்பனிங்னே சொல்லலாம். பிகாஸ் அந்த படத்துக்கு மார்க்கெட்டிங்கும் அவேர்னஸும் இல்லை. பட் நம்ம கமல்ஹாசன் நடிச்ச பாபநாசம் படத்துக்கு கிராண்ட் ஓப்பனிங்னே சொல்லலாம். பிளஸ் மக்கள் வெள்ளம் குவிற அளவுக்கு உலகநாயகனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படம்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பிக்கஸ்ட் மோஷன் பிக்சர் பாகுபலி தான். இந்த படத்துக்கு புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. டிக்கெட்ஸ் கிடைக்காம நிறைய பேர் தள்ளாடுறாங்க. சோ நெக்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல மாற்றங்கள் இருக்கலாம். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் படம் தான் பாபநாசம். இந்த படத்தோட தேங்க்ஸ் மீட்ல நம்ம கமல் சார் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நாயகனாக பார்த்துவிட்டு நாயக்கரையன்னு கூப்பிட்ட அதே ஆள், சப்பானி கத்துன அதே ஆட்கள், பல்ராம் நாயுடு அப்படின்னு கத்துன அதே ஆட்கள் இப்போ அதையெல்லாம் மறந்து விட்டு சுயம்பலிங்கம் என்று கூப்பிடுவது படத்தின் வெற்றி, இவருக்கு வெற்றி, எங்க எல்லாருக்கும் வெற்றி. இந்த வாரம் நடந்த மற்ற ஈவென்ட்ஸை ஒரு குவிக் ரவுண்ட் அப் பார்ப்போம். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கமர்ஷியலா இருக்கும். அவர் கண்களால் பார்க்கப்படுகிற உலகம் அழகானது, இழிவிலும் மேன்மையானது, அழிவிலும் ஆக்கமானது, துன்பத்திலும் இன்பம் தருவது. பாலச்சந்தர் கண்களால் பார்க்கப்பட்ட உலகம் என்ன என்பதை எதிர்கால உலகம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் தான். காசிபுரம், ராயபுரம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த காசிமேடு போன்ற பகுதியில் நாங்கள் படமாக்க போகிறோம். This is a picture of complete package of action, romance, comedy and family sentiments in this movie. Whereas Allu Arjun, Kajol, Shruti Haasan, Amy Jackson, Jayasudha, Sai Kumar has done an excellent performance in this movie. I hope this movie will do very well in Tamil Nadu also.
இந்த வாரம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்த வாரமும் இதே போல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க தமிழ் சினிமா திஸ் வீக் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஹைண்ட் வேர்ட்ஸ்.